சாணுக்குட்டிக்கு ஃப்ரைடேவே டெர்மினல் எக்ஸாம் முடிஞ்சு சாட்டர்டேலேருந்து லீவ் விட்டாச்சு. சாட்டர்டே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். சண்டே வந்து வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்தோம். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் மேடம் வந்து இந்த வாரமே ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக மேடமுக்கு லீவு. சட்டி தரேன் காலையில் கிச்சனுக்கு வந்தான். போய் பால் வாங்கிட்டு வாடான்னு சொன்ன பாவத்துக்கு பால் சட்டி எடுக்காமே போயிட்டான். வாங்கிட்டு வந்தது கவரில் வாங்கிட்டு வந்தான். எதுக்குடா இந்த பேக்கெட்டில் வாங்கிட்டு வர அப்படின்னு கேட்டால், பால் சட்டி அழுந்துட்டு வெளியில் வந்துடுது தண்ணி அப்படின்னு சொல்லி என்னால் டென்ஷன் பண்ணுறான். காலைல யாராவது பேக்கெட்டில் வாங்கிட்டு வருவாங்களாடா அப்படின்னதுக்கு, ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஒரு நாளில் கேன்சல்லாம் வராதுன்னு நக்கலாக சொல்லுது. டாக் வர பேசிக்கிறவா, இதே பால் உனக்கு காய்ச்சி தரேன் வா அப்படின்னா, கொடுங்க நீ அப்படிங்கிறான். ஆமாம், அதுக்கு மேலே என் வீட்டுக்கார் அதுக்கு மேலே கருப்பு கவனி கஞ்சி குடிக்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு நாளும் நான் படாத பாடுபடுறேன். பெரிய டம்ளர் வேண்டாம், சின்ன டம்ளர் தான் வேணும், சின்ன டம்ளர் வேண்டாம், பெரிய டம்ளர் தான் வேணும். இவனை நான் படுத்துதுங்க. இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் இல்லாத பற்றாக்குறையினால் வெள்ளை சுண்டல் வேக வச்சு லெமன் சாதத்தை அப்படி ஒரு பரட்டி கொடுத்துட்டாச்சு. மார்னிங் எல்லோரும் கருப்பு கவனி கஞ்சி குடித்தோம். அவங்க அப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டார். சாணுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி அப்பாயின்மெண்ட், அதனால் நானும் சாணுக்குட்டியை மட்டும் கிளம்பிட்டோம்.